ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ரோஹிணியின் மகன் கிறிஸ் வந்து ரோஹிணிகிட்ட ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்குறான். நான் வந்து உங்களோட தான் இருப்பேன், உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்ருக்குறான். அதை கேட்டுட்டு வந்து ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கிறிஸை வந்து அடிச்சிடுறாங்க ரோஹிணி. அப்போதைக்கு அங்கே வந்த மகேஷ், உன்னுடைய அம்மாவை பாரு, உன்னை நினச்சி அழுதுட்ருக்கான், அவள் அழுதா உனக்கு பரவாயில்லையா கிறிஸு அப்படின்னு சொல்லி கிறிஸ்கிட்ட கேட்குறான். இல்லை, அம்மா அழுகக்கூடாது, அம்மா அழுதா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கிறிஸ் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து சமாதானமாயிடுறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அருணை வந்து 3 ரவுடிங்க அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக வந்த முத்து வந்து ரவுடிகளை அடித்து போட்டுட்டு அருணை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போதைக்கு அருண் தலையில் அடிபட்டிருக்கு. அப்போ வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அருணை வந்து முத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்புறமா இது பண்ணிட்டு போகிறப்ப போயிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனாகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, அருண் வந்து இந்த மாதிரி ரவுடிகிட்ட இருந்து நான் காப்பாற்றினேன். அப்போ வந்து ஆஸ்பத்திரியில் போயிட்டு விட்டுட்டு வந்தப்போ கூட அருண் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலை, இன்னும் அவன் என்னை எதிரியாகவே பார்த்துட்ருக்கான். அப்புறமா மீனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, சரிங்க விடுங்க, இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம், அவங்க என்ன அவங்களோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயமா நான் சீதா கிட்ட பேசுகிறேங்க அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து தலையில் கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதை பார்த்துட்டு சீதா ரொம்ப பதறி போய் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்காங்க. முதல்ல அருண் வந்து சொல்ல மறுக்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, அருண் வந்து முத்து தான் ஆள் வச்சு என்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அருண் தந்திரமாக பேசி அவனை நம்ப வைக்கிறாங்க சீதாவை. அதனால் சீதா வந்து குழப்பமாகறான். அப்புறமா என்னோட மாமா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ நம்ப மாட்ட, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்ல மறுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அருணோட அம்மாவும் அருண் சொன்னதை வச்சு நம்பிடுறாங்க. அருண்கிட்ட கேட்குறாங்க, நீ வளைகாப்புக்கு வந்தப்போ கூட நீ முத்துக்கிட்ட நல்ல விதமாக தானே பேசின அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நான் தான் அவங்கள நம்மளோட உறவாக நினைக்கிறேன், ஆனால் அவர் என்னை எதிரியாக தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அருண் வந்து இல்லாத பொல்லாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சீதாவும் நம்புகிற மாதிரி இருக்காங்க. சீதா சொல்கிறாங்க, இதை பற்றி நான் அக்காட்ட பேசுகிறேன் அத்தா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பார்க்குறீங்கன்னா மனோஜ் ஸ்டோர் ரூமுக்கு அவரோட ஃப்ரெண்டு வர்றாங்க. ஸ்டோர் ரூமில் உனக்கு ரொம்ப பிஸியாக அப்படின்னு சொல்லி மனோஜோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்புறம் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன்னை ஸ்கூலுக்கு கெஸ்ட்டு லெக்சராக கூப்பிட்ருந்தாங்களா, நீ தான் வரல அப்படின்னு சொல்லி உன்னோட புகைப்படமெல்லாம் கட்டவுட்டெல்லாம் வச்சு வருகான்லாம் சொல்லி ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு நீ வராதனால என்னைய வந்து மேடையில் குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்க சொன்னாங்க. நானும் குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தேன், ஆனால் வந்து மேடையில் வந்து பேசலை, பரிசு மட்டும் கொடுத்தேன். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, பார்க்குறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் வந்து கிறிஸ் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ரோஹிணி. இதை வந்து அவசரமாக அந்த ஃபோட்டோவை எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறமா மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க பார்க்க சொல்லி. மனோஜும் பார்க்குறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறாங்க. அப்புறமா கிறிஸ் வந்து இந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து ரோஹிணி கிழிச்சு யாருக்கும் தெரியாமல் வந்து கிழிச்சு போடுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருணோட பேச்சை கேட்டுட்டு குழப்பமடைந்த சீதா வந்து மீனாவுக்கு ஃபோன் போட்டு உங்ககிட்ட தனியாக பேசணுங்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அருண் வந்து சீதா பேசுகிறத மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. அருண் வந்து சீதா பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாக்கிட்ட வந்து சீதா வந்து முத்து விஷயமாக தான் பேச போகிறாங்க. முத்துவோட நல்ல மனசை வந்து சீதா புரிஞ்சுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அடுத்த எபிசோடில்